ஹாய் guys. அழிக்கிறது ஈஸி, ஆக்குறது தான் கஷ்டங்கிற மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, சமைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இவ்வளோ பேசிட்டு நானும் சமைக்க தான் போகிறேன். இன்னைக்கு தம்பியோட பர்த்டே, ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொடுக்கலாம் அப்படின்னு நேற்று ஈவினிங் நான் பால் கேக் தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பர்த்டே என்னமோ அவனுக்கு தான், ஆனால் நானும் வினீத்தும் தான் சரியான ஆர்ப்பாட்டம். இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கு தம்பி கொடுத்த ஒரே ரியாக்ஷன், எனக்கு எதுக்கு பாராட்டு விழா, நான் என்னத்தை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து ரியாக்ஷன் பண்ணி சொல்லிட்டான். தம்பிக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாலும் அவன் எக்ஸைட்மெண்ட்டே ஆக மாட்டான். எப்பவும் போல கேஷுவலாகவே தான் இருப்பான். மீயுமே இப்படிதான். எப்படிதான் இந்த மாமா மச்சானுக்கு இப்படி ஒரு ஒற்றுமை வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த பால் கேக்கு 1/2 கப் மைதா, 1/4 கப் ரவை, 1/4 கப் பால் பவுட்ரு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் உப்பு போட்டு பால் ஊற்றி பிணைஞ்சிட்டு இதை ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எண்ணெயில் பொரித்து பாகில் போட்டு எடுத்தால் டேஸ்டியாக கிடைக்கும்.